வலைக்கம். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. வந்தாச்சு. இப்போ நம்ம டியூட்டி ஆரம்பிக்க வேண்டியது தான். டீ காஃபிலாம் ரெடி பண்ணிவிட்டு இது பண்ணணும். நேற்று பிஸ்கெட்லாம் நிறையா வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்கே சாப்பிட்றதுக்காக ஈவினிங் டைமில். அதே மாதிரி நேற்று எலி தொல்லை இருந்ததுங்க. நேற்று இந்த இடத்துல குபூஸ் பாக்கெட் வச்சுட்டு போயிருந்தோம். அது ஃபுல்லாக எலி சாப்பிட்டு இருந்தது. நான் என்ன பண்ணேன், ஒரு மேட் வச்சு எலி பிடிக்கிறது நேற்று காலையிலே வச்சேங்க. இப்போ 2 எலி மாட்டியிருக்குங்க. சின்ன சின்ன எலிங்க தான் மாட்டியிருக்கு. அந்த இடத்த பாருங்கள், ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி வச்சுருக்கு. ஸோ அங்கேருந்து இங்கே மாட்டியிருக்கு. இங்கே வரைக்கும் நவுந்துட்டுருக்கு பேடு. நான் வச்சது அந்த இடத்துல வச்சேன். அங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் நவுந்துட்டுருக்கு. ஸோ அங்கே தூக்கி போட்டு நம்ம டியூட்டியை ஆரம்பிப்போம். பையனை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு இப்போ முதலாளி அம்மா பள்ளிக்கூடத்தில் கையெழுத்து போட வந்திருக்காங்க. மணி 7:54 ஆகிடுச்சிங்க. 7 மணிக்கெலாம் சாவி எடுத்துகிட்டு கொடுத்து வண்டி எடுக்க சொன்னாங்க. டீ பாதியிலே நிப்பாட்டிட்டு வந்துட்டேங்க. ஆனால் இவங்க வீட்டிலேருந்து கிளம்புனது 7:30 மணிக்கு தான் கிளம்புனாங்க. அரை மணி நேரம் சும்மாவே உட்காந்துருந்தாங்க. அந்த டீயாவது முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு வந்திருப்பேன். சரி வாங்க, இப்போ கிளம்பிட்டு போயிட்டு என்ன வேலை இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்திங்கன்னா 1 ஆக போகுதுங்க. இப்போ அதே மாதிரி போன வாட்டி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், உறவினர்கள் ஒரு 2-3 பேர் சாப்பிட வந்திருக்காங்க இன்றைக்கி. அதனால் இன்றைக்கும் அந்த மாதிரி டீ ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டீ ரெடி பண்ணுறதுக்கு தான் இப்போ தண்ணி சுட பண்ணி வச்சிட்ருக்கேன். வானம் ஃபுல்லாக அப்படியே மேகமூட்டமாக இருக்குங்க. காலிலேருந்து மழை இல்லை, நேற்றுலாம் நல்லா மழை இருந்துச்சு. தூறல் போட்டுட்டு மழை லைட்டாக பேஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கி வானம் ஃபுல்லாக மூடிட்டு, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இடி இடிக்குது. வானம் ஃபுல்லாக மூடிட்டுருக்கு. ஆனால் மழை வருமானு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். தூறல் போடும்னு நினைக்கிறேன். தூறல் போடுது. மழை தான் வராதுங்க. இங்கே அந்த அளவுக்கு மழை பெய்கிற அளவுக்கு மேகமே இல்லைங்க. ரன்னிங் க்ளவுடு, இடி இடிக்குது பாருங்கள். இடி நல்லா பலமாக இருக்குது. இடி சவுண்டு. தூறல் போடுதுங்க. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது தூறல். ஹலோ மக்களே, மணி பார்த்திங்கன்னா 2:15 ஆகிடுச்சிங்க. 2 மணிக்கு போக வேண்டியது மேடமு. நம்ம திவானியா வேலையில் இருந்ததால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. இப்போ ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கிளம்புறோம். வாங்க போகலாம். டைம் ஆகிடுச்சி. 2 வாட்டி ஃபோன் பண்ணிட்டாங்க. திவானியாவில் ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிளம்புறதுக்கு லேட் ஆகி போச்சு. அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு, அந்த ஃப்ரெஷ் டீ போட்டு கொடுத்துட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் இப்போ நம்ம கிளம்புறோங்க. வாங்க போயிட்டு டியூட்டி போயிட்டு வந்துட்டு இன்னும் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகலை. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்ணுங்க. சாப்பாடு இன்றைக்கி மட்டன் மஜ்பூஸ் செஞ்சுருக்காரு. செம்மையாக இருக்குது அப்படின்னாரு. அதுதான் வந்துட்டு தாங்க சாப்பிட்ணும். வாங்க போயிட்டு வந்துட்டு சாப்பிட்றப்ப கண்டினியூ பண்ணுறேன். நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேங்க. மணி 3 ஆக போகுது. இப்போ தான் சாப்பாடு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி மட்டன் மஜ்பூஸ் தான் சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. கொஞ்சோண்டு சேலட் எடுத்துக்கிட்டேன். மட்டன் மஜ்பூஸ். இப்போ வாங்க சாப்பிட்டுட்டு, முதலாளி அம்மா மெசேஜ் அனுப்பிட்டாங்க. 4:30 மணிக்கு டீச்சரை கூப்பிட்றதுக்கு டியூட்டி போ அப்படின்ட்டு. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்ம டியூட்டி போகலாம். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். மணி 8 ஆகுதுங்க. இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்ரியா தான். நம்ம டீச்சரை ரிட்டன் கூப்பிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டேங்க. கரெக்டாக நம்ம இந்த லைவ் வீடியோ ஒன்று போட்டேன். ஆக்சுவலாக நான் இங்கே வந்ததை வீடியோ எடுக்கலை. லைவ் வீடியோ ஒன்று போட்டேன் யூடியூப்பில். 4:30 மணிக்கு நம்மளுக்கு டியூட்டி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ 4:30 மணிக்கு கிளம்பி வந்துட்டு டீச்சரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தான். ஒரு 2 மணி நேரம் டியூஷன் முடிச்சுட்டு தான் வருவாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு வேறு எதுவும் வேலை வரல. ஸோ டீலாம் குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். இப்போ 7:30 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்படியே கிளம்பி இப்போ நம்ம இங்கே வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரிட்டன் கிளம்பியாச்சு. வாங்க போயிட்டு வேறு என்ன டியூட்டி வருதுன்னு பார்ப்போம். ஜமியாவுக்கு பொருள் வாங்க சொல்லியிருக்காங்க. எப்படியும் ஜமியா போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டியூட்டி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் ஜமியாவில் வாங்கிட்டு வந்துடலாங்க.
அந்த டியூட்டி இருக்கிறதால இப்போ நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி 8:20 மேலே ஆகிடும். 8:20 மேலே ஆகிடும். போயிட்டு இது ஏடிஎம் கார்டு எடுக்கணும். ஏடிஎம் கார்டு எடுத்துக்கிட்டு கடைக்கு போகணும். அதாவது ஹவுஸ்மேடு வந்து அவங்க வாங்க வேண்டிய பொருள் அவங்க சொல்லிட்டாங்க. முதலாளி அம்மா எதுவும் பொருள் வாங்குறதுக்கு சொல்லுவாங்க அப்படின்றதையும் ஹவுஸ்மேடு சொன்னாங்களா. அதுதான் இப்போ பயமாக இருக்குது. இப்போ முதலாளி அம்மா ஏதாவது பொருள் சொன்னாங்கன்னு வைங்களேன், அதை தேடி அலைஞ்சு வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுங்க. அதாவது நம்ம ரெகுலராக வாங்குகிற பொருள் சொன்னாங்கன்னா அப்படி போனோமா எங்கே இருக்குன்றது தெரியும், பட்டுன்னு எடுத்தோமா வந்துக்கிட்டே இருப்போம். புதுசாக ஒரு பொருள் சொல்லுவாங்க, அதை தேடணும். அது எங்கே இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு அதை தேடணும். அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்க வந்து அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதாவது அவங்க வந்து வேலை செய்ய வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொய்த்தி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ராலி தள்ளிட்டு போய் ட்ராலியில் பொருள் கவரில் போட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியில் வச்சாங்கன்னா அவங்களுக்கு ₹1 தினாரு, அரை தினாரு அந்த மாதிரி கிடைக்கும், டிப்ஸு கிடைக்கும். அதுதான் அவங்களுக்கு மெயின், அதுதான் அவங்களுக்கு வருமானம் மாதிரி. ஸோ அதுதான் அவங்க பார்ப்பாங்க. சும்மா நின்றாலும் நிற்பாங்களே தவிர நம்ம கேட்குற பொருள் எங்கே இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது ஒரு சில பேர் வந்து உதவி செய்யலாம். அதாவது இந்த ரொம்ப வருஷமாக இருக்காங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து கொஞ்சம் அந்த இடத்துல சீனியர் மாதிரி இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஆள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நீங்கள் யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னு வைங்களேன், கேட்டிங்கன்னா அந்த பொருள் எங்கே இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் இங்கே வேலை செய்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பாதிக்க வந்தாங்கன்றதால நம்மளும் எதுவும் குறை சொல்லிக்க முடியாது. சரி, ஓகே, நம்ம பொருள் வாங்குறதுக்காக வந்திருக்கோம், நம்ம தான் தேடி எடுக்கணுன்றதுக்காக ஒரு பொருளும் தேடிட்டு இருப்போம். அது எந்த செக்ஷனில் இருக்குன்னு கூட தெரியாது நம்மளுக்கு. அந்த ஃபஸ்ட்டு வந்தப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பொருள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், ஃப்ரீசரில் இருக்கிற ஐட்டமா இல்லை வந்து ஃப்ரீசரில் இருக்கிற ஐட்டமா இல்லை வந்து வேறு எதில் இருக்கிற ஐட்டம் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நம்ம தேடி எடுக்கிறதுக்குள்ளார. அந்த மாதிரி இப்போ முதலாளி அம்மா சொன்னாங்கன்ற உடனே ஒரு பயம் வந்துச்சு, ஏதாவது புதுசாக பொருளை சொல்லிட போகிறாங்க அப்படின்ட்டு. அதுவும் அவங்க வந்து ஏதாவது பெரிய ஷாப்பிங்கில் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நம்மள சொல்கிறது வந்து எங்கே அந்த இடத்துக்கு போகணுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த இடம் எதுன்னு பார்த்துக்கணும், அந்த இடத்துக்கு இருக்கும் வாங்கிட்டு வான்னு கூட சொல்ல மாட்டாங்க. இதை வாங்கிட்டு வா அவ்வளோதான், ஒரு ஃபோட்டோ அனுப்பிடுவாங்க வாட்ஸ்அப்பில், நம்ம அதை வாங்கிட்டு வரணும். நம்மளுக்கு எங்கே ரெகுலராக போவோம், ஜமியாவுக்கு தான் போவோம். ஜமியான்றது அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட், சின்ன எல்லாமே சேர்ந்த இது தான் அது வந்து சூப்பர் மார்க்கெட்டு. ஜமியா, பக்காலா, எல்லா பக்காலாவும் சேர்ந்தது தான் அந்த ஜமியான்றது சொல்லுவாங்க. ஸோ நம்ம போயிட்டு நம்ம ஏரியாவில் தேடுவோம், பக்கத்து ஏரியாவில் தேடுவோம். கிடைக்கலன்னு நம்ம மெசேஜும் அனுப்புவேன். ஆனால் போயிட்டு வேறு ஒரு ஜமியாவுக்கு வேறு ஒரு ஏரியாவில் இருக்க ஜமியாவுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வாங்கின இடத்த அவங்களே மறந்துடுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து நம்ம பொருளெல்லாம் தேடுற மாதிரி இருக்கும். அதில் அவங்க சொல்கிற பொருளாக இருந்தால் நம்ம போய் வாங்கிட்டு வர்றது ரொம்ப ஈஸிங்க. அப்படி போனோமா சட்டுன்னு வாங்கி எடுத்து போட்டு பில்லு போடுற கவுண்டரில் வந்து வெயிட் பண்ணி பில் போட்டு வந்துடலாம். இதே அவங்க தேடுறது பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ஜமியா போவேன், ஒரு 4 பொருள் தான் வாங்குற மாதிரி இருக்கும், 1 மணி நேரம் ஆகும் சூப்பர் மார்க்கெட்டில். அந்த சூப்பர் மார்க்கெட்டை சுற்றி பார்த்தா அந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை எடுத்துகிட்டு வந்து பில்லு போட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகுங்க, ஒரு 4 பொருள் வாங்குறதுக்கு. அந்த மாதிரி தான். சரி, இப்போ மணி 8 ஆயிடுச்சு, நம்ம போவோம். ஜமியா போயிட்டு எவ்வளோ பொருள் சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்து இல்லை மெசேஜ் அனுப்பி சொல்லுங்கன்னு கேட்டு போய் வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கி சாப்பாடு காமிச்சேன் உங்களுக்கு மதியானமே. மட்டன் மஜ்பூஸ் செஞ்சுருந்தார். இப்போ நைட்டுக்கு என்னன்னு தெரியல, பார்ப்போம். நைட்டுக்கு அதே சாப்பாடு இருக்கா இல்லை வேறு சாப்பாடு எதுவும் வருதா அப்படின்றத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன். ஃப்ரெண்ட்ஸ், ஜமியா வந்து வாங்கியாச்சுங்க, பொருள் வாங்கிட்டேன். வாங்க வண்டியில் போயிட்டு இப்போ ரூமுக்கு போவோம், என்ன சாப்பாடுன்றதை பார்ப்போம். முதலாளி அம்மாவுக்கு வந்து நான் ஃபோன் அடிக்கலைங்க, மெசேஜ் அனுப்பலை. ஏன்னா இப்போ மணி 8 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலாளி அம்மாவுக்கு ஃபோன் அடித்தோன்னா அவங்க சொல்கிற பொருள்லாம் தேடி வாங்குறதுக்குள்ளே மணி 9:30 ஆகிடும், 10 ஆகிடும். நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடும். அதனால் வந்து ஹவுஸ்மேட் சொன்ன இது மட்டும் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு
அதுக்கப்புறம் மெசேஜ் போட்டால் போடுவோம், இல்லை அவங்க சொன்னால் கூட நம்ம வந்து ரிட்டன் வந்து கடைக்கு போய் பொறுமையாக வாங்கிட்டு பொறுமையாக வரலாம், பிரச்சனை கிடையாது. சரி வாங்க இப்போதைக்கு நம்ம கிளம்புவோம். கடைக்கு போய்ட்டு ரூமுக்கு வந்துட்டேங்க. ரூமுக்கு வந்து பார்த்தா ஒரு 4 பாக்ஸ் இருந்துச்சு. அதில் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலட் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பாக்ஸ் காக்கி கலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளார வந்து 3 டைப்பு பீஸா. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த சாண்ட்விச் மாதிரி இருந்துச்சு. இது வந்து டீ கடையில் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. மீதி வந்து ஃபுல்லாக உள்ளார வந்துடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். பிஸ்மில்லா. ஓகே, சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம டின்னரை முடிச்சாச்சு. வேறு என்ன டியூட்டி வருதுன்றது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜாமியாக வந்திருக்கேங்க. டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இந்த பொருள் வாங்கிட்டு போன பாருங்க, ஜாமியாவில் வந்து நான் ஒரு தப்பான காரியத்தை ஒன்று பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் முதலாளி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டுட்டு போயிருக்கணும். இவங்க ஹவுஸ்மேட் சொன்னாங்கன்னு போன பாருங்க. எப்பயுமே இவங்க தான் சொல்கிறது வாங்கிட்டு வர சொல்லி, இதை நினச்சி நான் வாங்கிட்டு வந்த போகிறேன் பாருங்க. போயிட்டு வந்தோன்னு போய் எல்லாத்தையும் ரிட்டன் பண்ணி நான் வாங்கிட்டு வரேன், நான் வாங்குகிறேன், நான் கடைக்கு போயிருக்கேன், நான் வாங்குகிறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் பொருள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். மேடம் வாங்க போனாங்களே, நீங்கள் ஏன் வாங்கிட்டு வரீங்கன்னு எனக்கு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு என்னத்துக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு தெரியல. கேட்டால் நான் டைம் இருக்காது, அதனால் நான் அனுப்பி வச்சேன். என்னத்த டைம் இருக்காது, கடுப்புங்க. மழை பெய்யுதுங்க. ஆக்சுவலாக வானம் இருட்டிகிட்டு இருந்தது, இப்போ தாங்க கொஞ்சம் மழையாவது கொஞ்சம் நல்லா பெய்யுது. முன்னாடி கொஞ்சம் ஃபுல்லாக தூறல் மாதிரி தான் போட்டுது நேற்று ஃபுல்லாக. இன்றைக்கி தான் கொஞ்சம் மழை நல்லா இருக்குது. தண்ணி ஓடுற அளவுக்கு, தண்ணி கொஞ்சமாவது தரையில் ஓடுற அளவுக்காவது கொஞ்சம் மழை பெய்யுது. மாஷா அல்லாஹ். உங்கள் ஏரியாவில் இன்றைக்கி மழை பெஞ்சுதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.